வயநாட்டில் மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவம் 1090 அடி நீளமுள்ள பெய்லி பாலத்தை அமைச்சாங்க. சூரல் மலா பகுதியை முண்டக்கையோட இணைக்கிற பாலம் நிலச்சரிவில் சேதமடைஞ்சதால அங்க பெய்லி பாலத்தை அமைச்சிருக்காங்க. வெறும் 20 மணி நேரத்திலேயே பெய்லி பாலத்தை ராணுவம் அமைச்சாங்க. இந்த வகை பாலத்தை மாடுலர் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. மாடுலர் கிச்சன் இருக்கு இல்லையா, அது போல தான் மாடுலர் பிரிட்ஜ். அதாவது இந்த பாலத்தோட பார்ட்ஸ் எல்லாமே ரெடிமேடா இருக்கும். ப்ரீபில் பார்ட்ஸை எளிதாக அசம்பிள் பண்ண முடியும். இதுக்கு ஆகிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரொம்பவே கம்மி. அதனால பேரிடர் காலங்களில் இது போன்ற பெய்லி பாலத்தை ராணுவம் அமைப்பாங்க. அப்பதான் மீட்பு பணிகள் எளிதாக இருக்கும். இது போன்ற மாடுலர் பிரிட்ஜ் 2ஆம் உலகப் போர் காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்து வருது. இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த சிவில் இன்ஜினியர் டொனால்ட் காலிமன் பெய்லி இந்த பாலத்தை வடிவமைச்சிருக்காரு. 1941ஆம் ஆண்டு பெய்லி தன்னோட ரெடிமேட் பாலத்தோட முதல் வரைபடத்தை பிரிட்டிஷ் வார் ஆஃபீஸில் கொடுத்திருக்காரு. ரெடிமேட் பாலத்தை பெய்லி உருவாக்குனதுனால அதுக்கு பெய்லி பாலம்னு பெயர் வந்தது. 2ஆம் உலகப் போர்ல பெய்லி வடிவமைச்ச பெய்லி பாலத்தை எளிதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அதை ரீபில்ட் பண்ணவும் முடியும். 2ஆம் உலகப் போர்ல பல இடங்கள்ல இந்த பெய்லி பாலத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பெய்லி பாலம் இல்லைன்னா இங்கிலாந்து போர்ல தோற்று கூட போயிருக்கலாம்னு பிரிட்டிஷ் ஃபீல்டு மார்ஷல் லார்ட் பெர்னால் லா மாண்டகப்ரி சொல்லியிருக்காரு. அந்த அளவு இந்த பாலம் உபயோகமா இருந்திருக்கு. இந்திய ராணுவமும் பிரிட்டிஷ் ராணுவத்தோட வழியில பெய்லி பாலங்களை உபயோகிக்க தொடங்கினாங்க. 1971 பாகிஸ்தானோட நடந்த போர்ல இது போன்ற பாலங்களை பயன்படுத்தியிருக்காங்க. வெள்ளம், நிலச்சரிவு போன்ற பேரிடர் காலங்கள்ல ராணுவம் மீட்பு பணிகளுக்காக பெய்லி பாலத்தை அமைச்சிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவுல சேதமடைஞ்ச பாலத்துக்கு பதிலா அந்த இடத்துல இந்திய ராணுவம் பெய்லி பாலத்தை அமைச்சாங்க. இந்த பாலம் எடை குறைந்ததா இருக்கும். எளிதா சின்ன ட்ரக்ல கூட அதன் பாகங்களை எடுத்துட்டு போக முடியும்.